திருதராசுரனை கொன்ன உடனேயே இந்திரனுக்கு பிரம்மகத்தி தோஷத்தினால புத்தி தெளிவில்லாம போகுது. அதனால அவன் பல இடங்கள்ல சுத்தி திரியிறான். கடைசியா ஒரு தாமரை தண்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். இப்ப தேவர்கள் எல்லாம் குருவும் இல்லாம தலைவனும் இல்லாம இருக்காங்க. அப்ப தேவர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து முடிவு பண்ணி நகுசன் ஒருத்தனை தலைவனாக்குறாங்க. நகுசன் தலைவனானதும் எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்துறான். இந்திரனோட மனைவி இந்திராணியையும் துன்புறுத்துறான். இந்திராணி குரு பிரகஸ்பதியை தேடி கண்டுபிடிச்சு மனமாற வேண்டிக்கிட்டு காப்பாத்துங்கன்னு கேக்குறா. அவர் ஒரு யோசனை சொல்றார். அதன்படி தங்க பல்லக்குல 7 ரிஷிகள் தூக்கிக்கிட்டு வர என்னைய பார்க்க வந்தா நான் உனக்கு மனைவியாவேன் அப்படின்னு இந்திராணி நகுசன் கிட்ட சொல்றான். நகுசனும் சப்த ரிஷிகளை வர வச்சு பல்லக்க தூக்க சொல்லி அவன் அதுல உட்காந்து இந்திராணி இருக்கிற இடத்துக்கு போக சொல்றான். பல்லக்கு தூக்கும் ரிஷிகள்ல அகத்தியரும் ஒருத்தர். அவர் வேணும்னே மெதுவா நடக்கிறார். அவரால் மத்த ரிஷிகளும் மெதுவா போறாங்க. இதனால கோபமான நகுசன் அகத்தியரை பார்த்து என்ன சொல்றான், ஓ இந்த குள்ளனாலதான் மெதுவா போறீங்களா, பருந்த பார்த்த பாம்பு மாதிரி வேகமா போங்க அப்படின்னு சொல்றான். கேட்டதும் அகத்தியர் நகுசனை பாம்பா மாதிரி இப்பயே இறந்து போ அப்படின்னு சாபம்ன்றார். நகுசனும் பாம்பா மாதிரி அங்க இருக்கிற காவலர்களை எல்லாம் கடிக்க போறான். காவலர்கள் பாம்பை அடிச்சு கொன்னு போட்டுறாங்க. அதுக்கப்புறம் குரு பிரகஸ்பதி இந்திரன் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு அவனை கூட்டிக்கிட்டு வர்றாரு. இந்திரன் குருவோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறான். தான் செஞ்ச தவறுக்காக ரொம்ப வருத்தப்படுறான். இந்திரனை பிடிச்ச பிரம்மகத்தி தோஷம் போகணும்னு தேவர்கள் எல்லாரும் புஷ்பக விமானத்துல ஏறி பூலோகம் வர்றாங்க. பூலோகம் வந்து கங்கை, யமுனை, சரஸ்வதி அப்படிங்கிற புண்ணிய நதிகள்ல எல்லாம் நீராடுறாங்க. கடைசியா தென்பகுதியில கடம்ப மரங்கள் நிறைஞ்ச காட்டை பார்த்து அங்க வர்றாங்க. அந்த காட்டுல ஒரு லிங்கம் இருக்கு. பக்கத்திலேயே தாமரை குளமும் இருக்குது. அந்த குளத்துல தங்க தாமரைகள் நிறைய பூத்திருந்தது. லிங்கத்துக்கு இந்திரன் பூஜைகள் செய்யறான். தேவலோக சிற்பி விஸ்வகர்மா இருக்கார்ல, அவர்கிட்ட சொல்லி லிங்கம் இருந்த இடத்துல அழகான விமானம் ஒன்ன உருவாக்க சொல்றான். விஸ்வகர்மாவும் என்ன பண்றாரு, 8 யானைகள் விமானத்தை தாங்குற மாதிரி அழகா அமைச்சு கொடுக்கிறார். இந்திரன் ரொம்ப நாள் அங்கேயே உட்கார்ந்து பூஜை செய்யறான். அதனால அவனோட பிரம்மகத்தி தோஷம் போயிருது. சிவன் இந்திரன் முன்னாடி தோன்றி அவனை ஆசீர்வதிக்கிறார். அப்புறம் சோமசுந்தரர் அப்படிங்கிற பேர்ல நான் இந்த தலத்திலேயே இருப்பேன், என்ன தேடி வர்றவங்க குறைகளை போக்கி நல்ல வாழ்வு தருவேன் அப்படின்னு சொல்றார். இப்படி சிவனோட திருவிளையாடல் மூலமா உருவான தலம்தான் நம்ம மதுரையம்பதி. மதுரையில தான் எழுந்தருள வேண்டும், தனக்கு கோயில் இந்திரனால கட்டப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் யாரு, சிவனுடைய எண்ணம். அதனை நிறைவேற்றுறதுக்காக இந்திரனுக்கு பிரம்மகத்தி தோஷம் அப்படிங்கிற விளையாட்டை விளையாடுறாரு. அந்த விளையாட்டுல வெற்றியும் அடைகிறாரு. அவருடைய நோக்கமும் நல்லபடியாக நிறைவேறி மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலும் உருவாகி நமக்கெல்லாம் பாவம் தீர்க்கிற புண்ணிய தலமாக காட்சியளிக்கின்றது.